லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஆடி அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜீவன் கரெக்டாக அதோடைய இலக்கை போய் அடையணும். பாதி இவங்க காரியங்கள் பண்ணாலும் சரி, சரியாக பண்ணுறாங்க பண்ணலை, அது அந்த பித்ருலோகத்திலேயே இருக்கும். ஸோ இந்த பிரேத லோகத்துக்கும் பித்ருலோகத்துக்கும் அலைஞ்சுட்டே இருக்கும். அதோடைய இலக்கை அதை அப்போ ஒரு குடும்பத்தில் அகால மரணங்கள் நடக்கிறது பார்த்தீங்களா, 18 வயசு 20 வயசில் ஒரே வாரிசாக இருக்கும். அந்த வாரிசு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க, இல்லை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த பித்ருக்கள் எப்படி அலையிறாங்க. ஆடி மாதத்தில் தான் அது ஆரம்பிக்கும். அப்போ அந்த பித்ருக்கள் எல்லாம் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ, எந்தெந்த லோகத்தில் இருக்காங்களோ நம்மளை தேடி பூலோகத்துக்கு அவங்க வர்றாங்க. ஸோ வரக்கூடிய ஆரம்ப காலகட்டமாக தான் அது ஆடி மாதம் அமாவாசையை சொல்லியிருக்கு. ஸோ சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து சூரியனோட சேர்ந்த நேர்கோட்டில் இருக்கும்போது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். அது இந்த வருடம் ஒரு படி அதுக்கு நமக்கு மேல் இன்னும் விசேஷம். என்ன விசேஷம்? காற்றினால் அழிவு நிறையா இருக்கும். பெரிய புயல் வரலாம். புயலும் மழையும் சில இடங்களில் இறந்தவங்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் படையல் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டில் பண்ணும்பொழுது தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை இப்போ செய்ய மாட்டாங்க. அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது நீங்கள் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போய் உங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன் கூடாதுன்னா புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதி ஸ்ரீதரம்மா அவங்க இருக்காங்க. நிறைய விஷயம் ஆடி மாதத்தோட விசேஷங்கள் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. இது அப்படி இந்த ஆடி மாதத்தில் வர்ற இந்த திதிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குமா? இப்போ ஒவ்வொரு மாதமுமே நமக்கு அமாவாசை வருது இல்லையா? ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமாவாசை நம்ம ஒரு 4 அமாவாசை சொல்லுவோம். சித்திரை மாதத்தில் வர அமாவாசை, ஏன்னா வருஷம் பிறந்து ஃபஸ்ட்டு அமாவாசை வருது. ரெண்டாவது இந்த ஆடி அமாவாசை, அப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாசியில் வர மாலை அமாவாசை, அப்புறம் ஐப்பசியில் வர அமாவாசை, அதுதான் இப்போ நமக்கு தீபாவளி வரும், ஐப்பசி அமாவாசை. அடுத்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை. ஸோ இந்த அமாவாசைகள் எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்தது. மாசி அமாவாசை, ஆனால் மாசி அமாவாசை தர்ப்பணங்களுக்கு ஒரு பக்கம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அது அம்மனுக்கு உகந்தது. இந்த மசான கொள்ளை அதெல்லாம் சொல்கிறது மாசி அமாவாசையில். நம்மளுடைய புராணங்களில் ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு சிறப்பு நிகழ்வுகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னா, பித்ருக்களுக்கு இப்போ நம்ம எந்த ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜீவன் கரெக்டாக அதோடைய இலக்கை போய் அடையணும். அப்போது உடலுக்கு தான் அழிவே தவிர உயிருக்கு அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. இப்போ இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணோம், செத்து போன உடனே நம்ம பிரேத்தமாக இருக்கோம். இந்த பிரேத்தத்திலேருந்து அது போய் பித்ருலோகம் போகணும். அப்புறம் நம்ம அந்த 15 நாள் கர்மாலாம் பண்ணி முடிக்கிறோமா, பித்ருலோகத்துலேருந்து அது வெளியில் போகணும். போய் அதோடைய இலக்கு என்னவோ, இத்தனை ஆண்டு காலம் அது நாயாக இருக்கணும், பூனையாக இருக்கணும், இல்லைன்னா மனித பிறவி எடுக்கணும், இல்லையா ரொம்ப ஒரு சுத்தமான ஆத்மானா அது சூரிய மண்டலம் போயிடும். சூரிய மண்டலம் போகிறச்சு அது தெய்வமாயிடும். அப்போ எத்தனையோ தேவர்கள் இருக்கும்போது அதுவும் ஒரு தேவர்களாகவோ இல்லை தேவதையாகவோ போயிடும். இந்திரலோகத்துக்கு போகிறதா, தேவலோகத்துக்கு போகிறதா, இது எல்லாமே. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பதவி போகணும்னா அவள் அதுக்கு 1000 புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது போக முடியும். ஸோ இந்த ஆத்மா எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாதி இவங்க காரியங்கள் பண்ணாலும் சரி, சரியாக பண்ணுறாங்க பண்ணலை, அது அந்த பித்ருலோகத்திலேயே இருக்கும். ஸோ இந்த பிரேத லோகத்துக்கும் பித்ருலோகத்துக்கும் அலைஞ்சுட்டே இருக்கும். அதோடைய இலக்கை அதை பண்ணுறதுக்கு முடியாது. அது குடும்பங்களை பாதிக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் அகால மரணங்கள் நடக்கிறது பார்த்திங்களா, 18 வயசு 20 வயசில் ஒரே வாரிசாக இருக்கும். அந்த வாரிசு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க, இல்லை சூசைட் பண்ணிப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த பித்ருக்கள் எப்படி அலையிறாங்க, குடும்பத்துக்கு அவங்க தெய்வங்களாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆடி மாதத்தில் எப்போ அயனம் புதுசாக தட்சிணாயனம் பிறக்குதோ, ஆடி அமாவாசையில் சூரியனும் சந்திரனும்
சேர்ந்து சந்திரன் தன் சொந்த வீட்டில் இருப்பார். அப்போ சந்திரன் வந்து தான் சொந்த வீட்டில் இருந்து சூரியனும் சேரும் பொழுது அந்த பித்ருக்கள் வந்து அவளுக்கான ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அந்த நம்ம பண்ணுற தர்ப்பணங்களோ இல்லை நம்ம பண்ணக்கூடிய அந்த அமாவாசை பூஜைகளோ அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது. தை அமாவாசையும் அதே மாதிரி முக்கியமானது. மகாலய அமாவாசை என்னென்னா 15 நாள் அந்த பட்சம் இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் தான் அது ஆரம்பிக்கும். அப்போ அந்த பித்ருக்கள் எல்லாம் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ, எந்தெந்த லோகத்தில் இருக்காங்களோ நம்மளை தேடி பூலோகத்துக்கு அவங்க வர்றாங்க. ஸோ வரக்கூடிய ஆரம்ப காலகட்டமாக தான் அது ஆடி மாதம் அமாவாசையை சொல்லியிருக்கு. இந்த ஆடி அமாவாசை வந்து பொதுவாக நீர்நிலைகள் பக்கத்தில் தான் பண்ணணும்னு. அதனால தான் ராமேஸ்வரத்துலலாம் உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கடல் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வந்து இந்த தர்ப்பணங்கள் பண்ணும் பொழுது அந்த ஆத்மாக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைவு வந்து அலையாமல் ஏதாவது ஒரு சத்கதி அடையிறதுக்கு நமக்கு அது ஒரு வழி கொடுக்கும். ஸோ சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து சூரியனோடு சேர்ந்த நேர்கோட்டில் இருக்கும்போது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். அது இந்த வருடம் ஒரு படி அதுக்கு நமக்கு மேல் இன்னும் விசேஷம். என்ன விசேஷமா? இப்போ அன்றைக்கி வந்து சூரிய கிரகணம் வருது. ஆனால் அந்த சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாது. ஆஃப்ரிக்கா, அமெரிக்காவில் சில இடங்களில், இந்த இடங்களில் தான் தெரியறது இந்த கிரகணம். கடகராசியிலேயே பார்த்திங்கன்னா 4 கிரகம் சேர்ந்துருக்கும். ஸோ சூரியன், சந்திரன் இது சேர்ந்த அமாவாசை, அதோடு சேர்ந்த புதனும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ 12 வருஷம் கழித்து சந்திரனும் குருவும் சூரியனும் சேர்ந்து 12 வருஷம் கழித்து இந்த ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு. இந்த புதனும் அவங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரகங்களினுடைய பலம். அப்போ சந்திரனும் குருவும் சேர்ந்தால் நமக்கு ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அதனால் கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். ஸோ புதனும் பெருமாளினுடைய அம்சம். அந்த நாளில் சந்திரன் வீட்லேயே வந்து புதனும் சேர்ந்துருக்கிறாரு. அதனால் காற்றினால் அழிவு நிறையா இருக்கும். பெரிய புயல் வரலாம். புயலும் மழையும் வந்து சில இடங்களில் வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு உலகத்தில் எங்கேயாவது ஒரு அழிவு காற்றுனாலேயும் மழையினாலேயும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது கிரகணமும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இயற்கை உபாதைகள் நிறையா இருக்கும். அண்டு இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி நமக்கு இந்த தடவை அமாவாசை வருது. ஆகஸ்ட் 12 நமக்கு இரவு நேரத்தில் கிரகணம் வர்றதுனால இந்தியாவுக்கு தெரியாது. சில உபாதைகள், அதே நேரத்தில் சில இயற்கையான சில விஷயங்கள் வருதுன்னா, இப்போ இந்த 4 கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம வணக்கம் செய்யும்போது அந்த 4 கிரகத்துக்குமான ஒரு வணக்கத்தையும் நம்ம செய்யக்கூடிய மாதிரியான ஒரு தருணமாக தானே இருக்கும். இந்த நேரத்தில் என்ன மாதிரி இந்த 4 கிரகத்தையும் வந்து நம்ம வணங்கி கொள்ளலாம்? சிவபெருமான் ஆலயத்துக்கும் போகலாம், பெருமாள் ஆலயத்திற்கும் போகலாம். கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தடவை எப்படி வருதுன்னம்மா, மிதுனத்தில் வந்து செவ்வாய் இருக்கார், கடகத்தில் வந்து 4 கிரகமும், சிம்மத்தில் கேத்து, கன்னியில் சுக்கிரன். ஸோ கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, கரெக்டாக நேர்கோட்டில் இருக்குது. அதனால் இது எப்போமாவது ஒரு தடவை தான் ரேராக அந்த மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால் இறைவன்கிட்ட நம்ம ஆன்மீகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இறைவனுக்கு பண்ணுறோம். எத்தனை முடியுமோ அத்தனை நம்ம வந்து தெய்வங்களுக்கு விளக்கேற்றுறதோ இல்லை நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை சுவாமி காரியங்களை கரெக்டாக பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணும்பொழுது பாதிப்புகள் இருக்காது. இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்களுக்கு அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம செய்யணும்? கண்டிப்பாக அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம விடுறது அப்படிங்கிறது பித்ரு காரியத்துக்கு அதுதான். ஏன்னா எள்ளோடு சேர்ந்த தண்ணி தான் அந்த அமாவாசை தர்ப்பண மந்திரங்கள்லேயே வந்து வரும். அது வந்து ஏதாவது ஒரு நீர்நிலை, இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிணறு இருந்துச்சுன்னா கிணத்தடியில் பண்ணலாம், இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது ஏரிக்கரை இருந்ததுன்னா ஏரிக்கரையில் போய் பண்ணலாம், இல்லை கடலோரத்தில் போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மந்திரங்களை கரெக்டாக சொல்லணும் அதுதான். அண்டு இறந்தவங்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் படையல் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டில் பண்ணும்பொழுது தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை இப்போ செய்ய மாட்டாங்க. அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது நீங்கள் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போய் உங்கள் தெய்வ கோயிலுக்கு போகிறதோ இல்லை இறை வழிபாடு உங்கள் குலதெய்வ கோயில் போகிறதோ சாயந்தரத்தில் பண்ணலாம். நான் காத்தால இந்த பித்ருக்காரியம் பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது இந்த பித்ருக்காரியம் அதாவது எந்த நேரத்தில் பண்ணணும்? அமாவாசை தர்ப்பணம் வந்து அப்பா செத்து போனவாளுக்கு மட்டும்தான். அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அமாவாசை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது.
அதனால் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க அமாவாசை கும்பிட வேண்டாம், தெய்வ காரியங்கள் செய்யலாம். அப்பா இல்லை அப்படிங்கிறவ கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். இப்போ அமாவாசையில் வந்து இந்த மாதிரி திதி தர்ப்பணங்கள் எல்லாமே வந்துட்டு நீர்நிலைகளில் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நீங்கள் படையல் அன்னைக்கு வந்து இறைவனுக்கான விஷயங்கள் இருக்காது, முன்னோர்களுக்கான விஷயங்கள் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அந்த படையல் செய்யும்போது கூட முன்னோர்கள்லாம் வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிட்ருப்பாங்க, வெஜ்ஜும் சாப்பிட்ருப்பாங்க. இந்த டைமில் வந்து நான்வெஜ் படையல்லாம் படைக்கலாமா? ஏன்னா அமாவாசை நிறைஞ்ச அமாவாசையில் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த முன்னோர்களுக்கு நம்ம வந்து நான்வெஜ் இந்த அமாவாசை தருணத்தில் படைக்கலாமா இல்லது வெஜிடேரியனாக தான் படைக்கணும்? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டு விஷயம். சரியா? சாஸ்திரம் வந்து நீ அமாவாசையில் கண்டிப்பாக பித்ருக்கு பண்ணணுங்கிறது. சம்பிரதாயம் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் வந்து காலங்காலமாக ஐயோ அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வச்சு கும்பிட்டாங்கன்னா அது ஓகே, அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதனால் ஓகே. பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன் கூடாதுன்னா புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சூரியன் சந்திரன் வந்து நேர்கோட்டில் இருக்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு அதிக நேரம் ஆகும் ஒரு சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கே. ஸோ வெஜிடேரியன்லேயே அவங்க வந்து அன்றைக்கி துவரம்பருப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். கீரை வகைகள் சேர்க்கக்கூடாது, கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி சுரக்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம் வெஜிடேரியன்லேயே வேண்டாம் அப்படின்னு கிழங்கு வகைகள் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் விட உங்களுக்கு அது வந்து அதிகமாக ஜீரணத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லையா? அதனால் முக்கால்வாசி நம்ம அன்றைக்கி வெஜிடேரியனாக சமைக்கிறது நல்லது. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த திதி தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து காகத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு வைப்போம். இதுலேயும் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காகத்துக்கு வந்து வெஜிடேரியனாக தான் வைக்கணும், நான்வெஜ் வைக்கக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் அது ரொம்ப வெஜிடேரியனை தாண்டி நான்வெஜ்ஜை தான் ரொம்ப தேடுறதை நம்ம பார்க்குறோம். ஏன் காக்காவுக்கு வந்து நம்ம நான்வெஜ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்? அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காக்காக்கு யார் என்ன வச்சாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்ராதம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பண்ணுறச்சே பிண்டம் அப்படின்னு சொல்லி வெறும் சாதம் தான், வெறும் அரிசி சாப்பாடு தான், அதில் எள்ளு வச்சு நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த பிண்டங்களை போய் நம்ம வந்து காக்கா வந்து சனீஸ்வர ரூபம், நம்மளுடைய பித்ருக்கள் வந்து காக்கா ரூபத்தில் தான் வருவாங்க அப்படின்னு. காக்கா வந்து வெளியில் போய் ஒரு எலும்பு சாப்பிடுது, கடையிலேருந்து எத்தையோ எடுத்து சாப்பிடுது, மீனை குத்திட்டு வருதுன்னா அது வந்து அதோடைய ஆகாரம், அது சாப்பிடுது. பட் நம்ம வீடுகளில் வந்து ஒரு பித்ருக்கு பிண்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறச்சு அந்த பிண்டங்களுக்கும் கணக்கு உண்டு, 3 தலைமுறைக்கான பிண்டங்கள் வைக்கிறதுங்கிறத. ஸோ அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது அந்த 3 தலைமுறை பேர் சொல்லி தான் எள்ளும் தண்ணியும் விடுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் காலையில் சுத்தமாக வெறும் சாதம் மட்டும் வச்சு அதில் துளியோண்டு அந்த எள்ளு வச்சு உருண்டை பிடிச்சி காகத்துக்கு வச்சாலே போதும். இந்த தான் வைக்கணும், நம்ம சமைச்சது எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சில சம்பிரதாய முறைகளை மாற்றிக்கிட்டாங்க. சாஸ்திரம் வந்து நீ வைக்கணும்னு சொல்லவே இல்லை. சாஸ்திரத்தில் என்ன, நீ எள்ளும் தண்ணியும் விடு, மந்திரத்தை சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர நீ வந்து இந்த உணவை வெயி அந்த உணவை வெய்யின்னு சொல்லவே இல்லை. இது நம்மளாக வச்சுக்கிட்டது தான். ஸோ மனிதன் வந்து ஏற்படுத்தி கொண்ட விஷயத்தை வந்து சம்பிரதாயம்னு சொல்கிறோம். சாஸ்திரம் வந்து வேதங்கள் சொல்கிறது. ஆடி அமாவாசை தொடர்பில் நிறைய கேள்விகள் இருந்தது, பலருக்கு பல டவுட்ஸ் கூட இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த காணொளி மூலமாக கிளியர் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கான வழிபாடு அப்படின்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரத்தில் படுற கஷ்டத்தின் மூலமே புரிஞ்சுக்குவோம். அதனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் நன்றிங்கம்மா. தேங்க்யூ. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.